Dear students, next pie chart எப்படி draw பண்றது அப்படினு பார்க்க போறோம். இப்போ pie chart அப்படினா எப்படி மிஸ் இருக்கும் அப்படி கேட்டிங்கனா இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல செக்டரா பிரிச்சிருப்பாங்க. அதுதான் pie chart. இப்போ செக்டர்னா என்ன அப்படினு பார்த்தோம்னா இது சர்க்கிளோட சென்டர், ஒரு சர்க்கிள்ல சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரேடியஸ் 2 ரேடியஸ் டிரா பண்றோமா, இந்த ரெண்டு ரேடியஸும் கட் பண்ற இந்த பகுதியை தான் செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார். இது மாதிரி செக்டாரா பிரிச்சிருந்தா இதை என்ன சொல்லுவோம்? பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்த்டேக்கெல்லாம் கேக் வாங்கினா இந்த மாதிரி தானே கட் பண்ணுவோம். கேக் கட் பண்ணுவோம்ல, பீஸா கேக் இதெல்லாம் கட் பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி செக்டாரா பிரிச்சிருந்தா அதை என்ன சொல்லுவோம்? பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா மிஸ்? இது எதுக்கு மிஸ் போடுறோம்? பை சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதே தான் டேட்டாவை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பை சார்ட் யூஸ் ஆகுது. இது ஒரு விதமான டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஒரு டிராயிங் வரைகிறாங்க. அந்த டிராயிங்கில் வந்து ரெட் கலர் வந்து 35% யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரீன் கலர் 20% யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்சு 20%, ப்ளூ வந்து 25%. இப்போ அந்த பை சார்ட்டில் நம்ம இதை போட்டோன்னே பார்த்தோன்னே ஈஸியாக தெரியுது இந்த டிராயிங்கில் இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பை சார்ட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஆல்ரெடி நம்ம என்ன மெத்தடு பார்த்தோம், எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணி அதை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. இப்போ பை சார்ட் மூலியமா டேட்டாஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே மிஸ், இது தெரியுது. இந்த பை சார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ சர்க்கிள்னாவே எதை பேஸ் பண்ணியிருக்கு? இது ரெண்டு சுற்றி வர்றதை என்ன சொல்லுவோம்? ஆங்கிள்னு சொல்லுவோமா. இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன? 360. சர்க்கிள் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஆங்கிளை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதோட ஆங்கிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணுறது ஈஸி. ஓகேவா கண்ணு? இப்போ பை சார்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னா the center angle, இதோட ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு the center angle of component equal to value of component divided by total value into 360. ஏன்னா டோட்டல் ஆங்கிள் 360 தெரியுமா? ஸோ அதுதான் வேல்யூ ஆஃப் காம்போனன்ட், இந்த காம்போனன்ட்டோட வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360. வேல்யூக்கு பதில் இது மாதிரி பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு நாளில் 8 hours படிக்கிறோம், 2 hours தூங்குறோம், இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இது மாதிரி டேட்டாவாக என்ட்ரி பண்ணியிருந்தா இப்போ டோட்டல் வேல்யூ 24, அதில் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் இன்ட்டு 360 போட்டோம்னா நமக்கு ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா கண்ணு? அதுவே இப்போ பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனா பர்சன்டேஜ் ஆஃப் காம்போனன்ட், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் காம்போனன்ட் டிவைடட் பை பர்சன்டேஜ் 100ல் தானே டிவைட் பண்ணுவோம். அப்போ 100 இன்ட்டு 360 வரும். சரியா? இப்போ இதுக்கு பாருங்க எப்படி இது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுன்னு. பர்சன்டேஜ் ஆஃப் காம்போனன்ட் 20ன்னு வச்சுக்கோ, டிவைடட் பை 100 இன்ட்டு 360. இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 6 2s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6, 6 + 1 72. அப்போ இங்கே என்ன வரும்? 72 டிகிரி அப்படின்னு வரும். ஓகேவா கண்ணு? ஸோ கிவன் டேட்டாவை இது மாதிரி ஆங்கிளுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணோம். ஓகே மிஸ், நான் எல்லாத்தையும் ஆங்கிளுக்கு மாற்றிட்டேன். எப்படி பை சார்ட் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏதோ ஒரு ரேடியஸில் ஏதோ ஒரு அளவு வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். காம்பஸ் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து ஹரிசாண்டலில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணோன்னே நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 72, காம்பஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு 72 0 எங்கே வருதோ அதுலேருந்து 72 மார்க் பண்ணிக்கணும். மேலே சர்க்கிளுக்கு மேலே வந்தாலும் எங்கே வந்தாலும் மார்க் பண்ணி சர்க்கிள்லேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிருப்போம். இதுக்கு மேலே காம்பஸை வச்சு அந்த ஆங்கிள் ட்ரா பண்ணணும். அது மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா கண்ணு? நான் சம் பண்ணும்போது உங்களுக்கு காம்பஸ் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறது
அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது ரஃபாக சொல்லி கொடுக்குறேன். இதுதான் பை சார்ட் ட்ரா பண்ணுற மெத்தடு. பை சார்ட் எப்படி ட்ரா பண்ணும்? ஃபஸ்ட்டு given வேல்யூக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கணும். ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா வேல்யூ ஆஃப் காம்பனன்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360. வேல்யூவாக கொடுத்தா இது ஃபார்முலா, பர்சன்டேஜாக கொடுத்தா இது ஃபார்முலா. பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் காம்பனன்ட் டிவைடட் பை 100 இன்ட்டு 360. ஃபஸ்ட்டு given வேல்யூஸை ஆங்கிளாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்மளா ஒரு ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்? லைன் ட்ரா பண்ணோம். அந்த சென்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே ஆங்கிள் வச்சு ஒவ்வொரு ஆங்கிளாக வச்சு நம்ம என்ன பண்ணோம்? பை சார்ட் ட்ரா பண்ணலாம். ஓகேவா கண்ணு? தேங்க்யூடா.